எல்லாருக்கும் வணக்கம். எனது இனிய நண்பர் திரு என்கிற திருமுருகன் அவர்கள் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் நம்ம நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறாரு. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியாக நான் அதை பார்த்தேன். என்னுடைய இனிய நண்பர் அவர். நாங்கள்லாம் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக்கில் படித்தோம். நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தேன். அவர் சிவில் இன்ஜினியர் படித்தார். நல்ல நண்பர். முதலாக அவரை சந்தித்ததே நான் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக்கில் தான். நாங்கள்லாம் அடுத்தடுத்த கிராமத்தை சார்ந்தவர்கள். ஆம்பலாப்பட்டு, கரம்பயங்கிற அடுத்தடுத்த கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் அவரை நான் அதிகமாக எனக்கு அவர் பரிச்சயமானவர் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக்கில் தான் சந்தித்தோம். அது ஒரு நிகழ்வு என்னென்னா, எல்லோரும் ஃபஸ்ட் இயர்லேருந்து வரும்போது தேர்ட் இயர் ரேக் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள்லாம் நான் இப்போ செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் நண்பர் ஓடி என்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி ஃபஸ்ட் இயர் பையன் தேர்ட் இயர் பையனை அடிச்சிட்டாப்புல அப்படின்னு ஒரு செய்தி. யார் அது அப்படின்ட்டு ஏதோ ஓடி போய் பார்க்குறோம். பார்த்தா வளர்ந்த ஒரு மனுஷன், அப்படி அதாவது முருகன் மாதிரி ஒல்லியாக இருப்பாப்புல திருமுருகன். அப்போ அவர் நிற்கிறாரு பக்கத்தில் தேர்ட் இயர் பையன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் பையனை அந்த தேர்ட் இயர் பையன் ரேக் பண்ணியிருக்காப்புல. அப்போ திருமுருகன் அவரை அடிச்சிட்டாப்புல. அன்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் பசங்களை பார்த்து தேர்ட் இயர் பசங்க ஒதுங்கி போவாங்க. அந்த ஸ்டேஜை அப்போ உருவாக்குனார் அவர் திருமுருகன். இதை நம்ம தப்பான ஆங்கிளில் பார்க்க தேவையில்ல. அன்னையிலேருந்து ரேக்கிங்கே கிடையாதுங்க. முதல் சீர்திருத்தத்தையே திருமுருகன் அங்கேயே தொடங்கிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் நண்பா, வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறத நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அதுக்கு பிறகு திருமுருகனை பார்த்தீங்கன்னா, நான் 2006-7 சென்னையில் சாலிகிராமத்தில் நாங்கள்லாம் ஒரு ரூமில் தங்கியிருக்கோம். அப்போ நானும் திரைப்படத்துறையில் உதவி இயக்குனராக இருக்கேன். அவரும் உதவி இயக்குனராக திரைப்படத்தில் இருக்கார். அந்த நேரத்தில் எங்கள் ரூமுக்கு அவங்க வர்றாங்க. அதாவது திருமுருகனும் என் இனிய நண்பர், அதாவது களவாணி படத்தோட இயக்குனர் சர்க்குணம் அவர்களோட தம்பி நந்தகுமார், அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் ஃபுட்பால் பிளேயர். அதுலேருந்து நான் ரொம்ப ஃப்ரெண்ட், நானும் நந்தகுமாரும். நந்தகுமார் ஓட சேர்ந்து திருமுருகனும் வர்றாரு. எல்லாம் ரூமில் பேசுகிறோம். அப்போ திருமுருகனோட பேச்சே நான் ஏற்கனவே அவரை பார்த்த திருமுருகனாகவே இல்லை. அவர் வாங்க நண்பரே, தோழரே அப்படின்ட்டு அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நானே ஆச்சரியப்பட்டேன். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருப்போம். அதில் 95% அவர் தமிழில் தான் பேசினார். நாங்கள்லாம் கலவைக்கெல்லாம் தான் பேசுகிறோம். நான் அவர் போன பிறகு நந்துக்கிட்ட கூப்பிட்டு, என்ன நந்து இவர் வித்தியாசமாக இருக்கிறப்பல, ஊரில் ஒரு மாதிரி பேசுகிறாரு, இங்கே ஆளே மாறிட்டாருங்க, என்னங்க அப்படின்னேன். இல்லைங்க, ஒரு அசிஸ்டண்ட் ஆன பிறகு நிறைய புக்ஸு படிக்கிறாரு. அவர் பேச்செல்லாம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும், தூய தமிழில் தான் அவர் பேசுகிறாரு அப்படின்னா. இது 2006 நான் சொல்கிறது. அவ்வளோ அப்போ ஆளே மாறிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்னது ஒரு ஞாபகம் வந்தது. அதாவது விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம், வேகமற்ற விவேகம் கோழைத்தனம் அப்படிங்கிறத நான் திருமுருகன்றது கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயத்த. அவர் அப்படி தான் ரொம்ப விவேகமாக செயல்பட ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உதவி இயக்குனராக களவாணிங்கிற படத்தில் கோ டைரக்டர் சர்க்குணம் அவர்கள் தான் டைரக்டரு. அதில் கோ டைரக்டராக அவர் ஒர்க் பண்ணார். அது மாத்திரம் இல்லாமல் அந்த படத்தோட மிக முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தை அவர் தான் பண்ணார். அந்த படம் மிகப்பெரிய கிட்ட எல்லா உலகமே கொண்டாண்டுச்சு. அதே போல் அந்த கதாபாத்திரத்தை நடித்த திருமுருகன் தமிழர்களோட நெஞ்சத்தில் இடம் பிடிச்சார். உண்மையிலே செம்ம அருமையான நடிப்பு, ரொம்ப புது வரவு. அவர் நடிப்பு வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப நம்ம ஊரில் உள்ள ஒரு நபராகவும் தெரிஞ்சது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை தாங்கி வெற்றிகரமாக அவர் நடிச்சிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அரவன், அப்புறம் முதலிடம், அப்படி பல படங்கள், ஐயங்கரனுங்கிற படம், மலையாள படத்தில் நடித்தார். நிறைய படங்கள் நடித்து கடைசியில் இப்போ ரீசெண்டாக ஓனான் அப்படிங்கிற படத்தில் கதையின் நாயகனாகவும் அவர் நடித்தார். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. என்னோட நண்பனுடைய வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு இது பார்க்கும்போது, நாம் தமிழர் கட்சியோட ஒரத்தநாடு வேட்பாளராக திருமுருகன் அறிவிக்கப்பட்டது நான் பார்த்தேன். அந்த செய்தியை அறிஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
உண்மையிலேயே என் நண்பருக்கு மிக வளர்ச்சி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த கட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது காரணம் அவரோட மிகப்பெரிய உழைப்புங்க. பாருங்க, தமிழ் பற்றுக அதிகமா 2006லயே நான் சொன்னேன். எவ்வளோ வந்து தமிழ் பற்றுல அதிகமா அவர் இருந்தாருன்னு. அவர கொண்டு எங்க இணைச்சிருக்கு பார்த்தீங்களா? நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் நம்ம சீமான் அண்ணன் கூட கொண்டு அவர இணைச்சிருக்குன்னா, அந்த தமிழ் பற்றா தான் இருக்குங்கிறத நான் உணர்றேன். இப்ப தான் அத நெனச்சு பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மனிதனுக்கு தான் போகிற இடம் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு இடம் வந்து அவன் அத சார்ந்து பயணிக்கிறத பொறுத்து தான் இருக்குங்கிறத திருமுருகன் வாயிலா நானும் இப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். அன்னைக்கே அவர் வந்து தமிழ் பற்று ரொம்ப கடமை உணர்ச்சியா தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு பற்றோடவே இருப்பாப்புல. அதனால தான் பாருங்களேன், இன்னைக்கு நேரா நம்ம நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்காரு. அத அறிஞ்சுக்கிட்டு அவரும் வந்து அவருக்கு சீட்டு குடுத்து, வந்த எல்லாருக்குமே சீட்டு குடுத்துற முடியுமா? ஒரு தலைவன் யார் அப்படிங்கிறத தயார்படுத்தி தானே குடுக்க முடியும். அப்ப அந்த தலைவனுக்கு தகுதியா இருக்கணும்ல. திருமுருகன் இருக்கிறதுனால, அவருக்கு அந்த தொகுதிய ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிய அவருக்கு குடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த தொகுதியில கண்டிப்பா அவர் வெற்றி பெற்று, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெறுவாரு. காரணம், அவர் ஆம்பலப்பட்டு அந்த அ மக்கள் எல்லாம் வந்து எல்லாரும் அறிந்த, தெரிந்த மக்கள். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வேட்பாளர்கள வந்து ஓட்டு கேட்க வரும்போது, உங்கள் உங்கள் நண்பரும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய நமது சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தர் சொல்லுவாங்க. அவர நம்ம முன்னாடியும் பார்த்துருக்க மாட்டோம். அது அந்த தொகுதியில ஜெயிச்ச பிறகும் அவர நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா, அவர் என்ன சொல்லுவாரு, "உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர்" அப்படின்னு நம்மகிட்ட கதை விடுவாங்க. ஆனா, உண்மையிலேயே அது நிஜமாகிற நேரம் இதுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை திருமுருகன், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு மனிதரா இருக்கக்கூடிய மனிதர் யாருன்னா, நம்ம திருமுருகன. நீங்க வாய்ப்பு குடுக்க வேண்டியது நம்ம கடமைங்க. காரணம் வந்து பாருங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடையில அவர் நிப்பாப்புல. நம்ம வீட்டு வயலுக்கு பக்கத்துல அவரு வயல்ல நிப்பாப்புல. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிப்பாரு. இப்படி நம்மள சுத்தி நம்ம சார்ந்து இருக்கிற ஒரு மனிதரா நம்ம திருமுருகன் இருக்க போறாரு, இருக்கிறாரு. அதனால அவருக்கு வாக்களிக்க வேண்டியது நம்ம கடமைங்க. இந்த முறை நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் பெரும்பான்மை வெற்றி அடையும். அதில எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கான உழைப்பு இருக்கு. குறிப்பா ஒரத்தநாடு தொகுதியில நம்ம இனிய நண்பர் நம்ம திருமுருகன் அவர்கள மாபெரும் ஓட்டு வித்தியாசத்துல நம்ம வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா, நமக்காக நிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனா அவர் இருப்பாரு. அவர பத்தி நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். நான் ஏற்கனவே நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க சொன்ன மாரி, வீரமும், விவேகமும் நிறைந்த ஒரு மனிதரா நம்ம திருமுருகன் இருப்பாரு. அதனால நம்பி அவருக்கு நம்ம வாக்களிக்கலாம். சீமான் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நாம் தமிழர்களாக வாழணும். நம் தமிழினம் இங்கே ஆளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் இங்கே வாழலாம். ஆனா தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிறத அவர் சொன்ன அந்த பொன்மொழிகளை நம்ம கருத்துல கொண்டு, நம்ம கூப்பிட்டா யார் ஓடி வருவாங்க, நமக்காக யார் இருப்பாங்க, நமக்கு முன்னாடி யார் நிற்பாங்க அப்படிங்கிறத நினச்சி ஒரு ஓட்டை போடுங்க. நம்ம திருமுருகன் அவர்களுக்கு வாக்களிப்போம். நாளைய எங்கள் எம்எல்ஏ திருமுருகன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பா, நீ வெற்றி பெறணும் நண்பா. வாழ்க.